ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி அடுத்த சின்ன ஏர்வாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபானக் கடைக்கு எதிராக இந்து முன்னணி சார்பில் மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கடும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் தொடர்ந்து இடையூறு விளைவிக்கும் இந்த மதுக்கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்து முன்னணி மாவட்டத் தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். மக்கள் வாழும் பகுதியில் மதுக்கடை வேண்டாம், பெண்களின் பாதுகாப்பை பறிக்கும் அரசியல் வேண்டாம், வருவாய் முக்கியமா, மனித உயிர் முக்கியமா என ஆவேசமாக முழங்கிய கோஷங்கள் சின்ன ஏர்வாடி முழுவதும் அதிர வைத்தன. சாலையோரத்திலேயே அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடையால் மதுப்பிரியர்கள் வாகனங்களை ஒழுங்கின்றி நிறுத்தி செல்வதால் தினசரி போக்குவரத்து நெரிசல், விபத்து, அச்சம், பதற்றம் என மக்கள் தவிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் போதை தலைக்கேறிய நபர்கள் பொது இடங்களில் விழுந்து கிடப்பதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதும் அதிகரித்துள்ளதாகவும் இது குழந்தைகளின் மனநிலையை சிதைக்கும் சமூக அவலம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் பேசிய மாவட்டத் தலைவர் ராமமூர்த்தி, மக்களின் உயிருக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ள இந்த டாஸ்மாக் கடையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும். மக்கள் நலனை புறக்கணித்து வருவாயை மட்டுமே நோக்கமாக கொண்ட அரசின் போக்கு மாறாவிட்டால் அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமான மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த போராட்டத்தால் சின்ன ஏர்வாடி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர்.